செய்தியை பார்த்து வருகிறோம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகளுக்கு மாணவர்கள் திரும்பியிருக்கும் நிலையில் கொரோனா பரவல் குறித்த அச்சம் தேவையில்லை என பெற்றோருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தியிருக்கிறார். வீதியில்லாத கொரோனா பரவி வருவதால் கவலைப்பட தேவையில்லை என அவர் மா சுப்பிரமணியன் கூறியிருந்த நிலையில் பெற்றோர் இந்த கொரோனா பரவலை தொடர்ந்து அச்சம் கொள்ள தேவையில்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பள்ளிகள் கோடை விடுமுறைக்கு பிறகு திறக்கப்பட்டிருக்கு. பள்ளிகள் தலைமை ஆசிரியர்களுக்கு என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கீங்க, அதே போல மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வாழ்க்கை செய்தி? தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இந்த ஆண்டு கடந்த கல்வியாண்டில் தேர்ச்சி விகிதத்தை நல்லா நீங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கீங்க, நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தன்னம்பிக்கையோடு எப்படி நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரீங்களோ அதே போன்ற அந்த தன்னம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய மாணவர்களும் பெறுகின்ற விதத்தில் தொடர்ந்து இந்த ஆண்டும் உங்களுடைய சேவை கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோள். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா படிங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டத்தை நமக்காக தான் கொண்டு வராங்க. அவர் சொல்கிறதே படி படி படி, படிப்பதற்கு தடையாக எது வந்தாலும் நான் பார்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் மற்ற இந்த வயசுங்கிறது பல டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, நம்ம ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடம் சொல்லிக்கிறாங்க என்பதை மனதில் உணர்ந்து கொண்டு பொறுப்புள்ள பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டும். அதே போல கொரோனா தொற்று பரவல் அதிகமாக மறுபடியும் தொடங்கி இருக்கு. ஏதாவது அறிவுறுத்தல்கள் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கா, இல்லை எப்போ போனாலும் நம்ம பொதுவாக ஒரு கிளைமேட் சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரியான ஒரு டிசாஸ்டராக இருந்தாலும் சரி, இந்த கொரோனா தொற்று பேண்டமிக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்தால் பொதுவாக எல்லா துறைக்குமே அது போகும். பப்ளிக்காக இருந்தாலும் சரி, எங்கள் துறையாக இருந்தாலும் அது அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் வரும். அது முன்பாக நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். நான் அப்போ ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னா இன்றைக்கி ஆரம்பிச்சேன் நாங்கள் ஸ்கூலில், நாங்கள் இது படிப்படியாக நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக இது போக ஆரம்பிச்சிட்டு நான் சொன்னேன். அது ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை மகிழ்ச்சி, இது ஒன்றும் வீரியம் இல்லாதது தான், இது அங்கொண்டு மிங்கொண்டு தான் இருக்குது. அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஏதாச்சும் இருந்தது என்றால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாம்மா, இப்போ தான் சம்மர் ஹாலிடே முடிஞ்ச எனக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டை தொடங்குறாங்க. ஸோ இனிமேல் தான் எங்களுக்குமே தெரிய வரும் என்ன. ஆமாம், அதை சார்ந்து ஏன்னா நமக்கு வர வேண்டிய நிதியாக ஸ்டேட்டுக்கு ஆல்ரெடி 600 கோடி ரூபாய் இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. அதில் இந்த 2152 கோடி ரூபாய், அதில் இது ஒன் ஆஃப் த எலிமெண்ட்டாக இருக்கிறது தான் அந்த ஆர்டிஐ ஆக்டோட இந்த 25% அமௌண்ட். அது அதையும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியும் கடந்த மாதம் 16ஆம் தேதி 17ஆம் தேதி போய் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் இது வரைக்கும் நாங்கள் அந்த பிடிவாதத்திலே இருக்கிறாங்க. ஏன் கையெழுத்து போட்டால் தான் என்னங்கிற பிடிவாதத்தில் தான் இருக்கிறாங்களே தவிர மாணவர்களுடைய நலன் சார்ந்து சிந்திக்கவில்லையே இந்த வருத்தம் தான் எங்களுக்கு இருக்குது.